ரஜினிகாந்தோட மூத்த மகளான ஐஸ்வர்யா பத்தி நடிகர் தனுஷ் பேசின வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. கடந்த 2014ஆம் ஆண்டு ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் தனுஷும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு லிங்கா யாத்ரா என்ற 2 மகன்களும் இருக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் சுமூகமா போன இவங்களோட திருமண வாழ்க்கையில திடீர்னு குழப்பம் ஏற்பட ஆரம்பிச்சது. 2 பேரும் கடந்த 2022ஆம் ஆண்டு பிரிய இருக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. இவங்களோட பிரிவுக்கு என்ன காரணம்னு இதுவரை தெரியல. நடிகர் ரஜினிகாந்தும் இவங்க 2 பேரை சேர்த்து வைக்க முயற்சி செஞ்சாரு. ஆனா அது தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. பிரிவுக்கு அப்புறம் தனித்தனியா வாழ்ந்துட்டு வரும் இவங்க தங்களோட மகன்கள் கூட சில இடங்கள்ல ஒன்னா கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல 2 பேரும் ஒன்னா கலந்துக்கிட்ட போட்டோஸ் சோசியல் மீடியாவில் பரவி வைரல் ஆகுச்சு. இதை பார்க்கும்போதெல்லாம் நிச்சயமா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்கங்கிற நம்பிக்கை எழ ஆரம்பிச்சது. ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா 2 பேரும் பரஸ்பர விவாகரத்து கேட்டு சென்னை குடும்ப நல கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. சீக்கிரமே இந்த மனு விசாரணைக்கு வர இருக்கு. இந்த நிலையில இப்போ நடிகர் தனுஷ் பேசின வீடியோ ஒன்று இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதுல நான் வேட்டி சட்டை போட்டா நல்லா இருக்கும்னு என்னோட மனைவி தான் சொன்னாங்க. அதனால தான் எனக்கு வேட்டி சட்டை போடுற பழக்கம் வந்துச்சு. அது மட்டும் இல்ல புத்தகம் படிக்கிற பழக்கமும் ஐஸ்வர்யா சொல்லி தான் வந்துச்சுன்னும், பெரும்பாலான பழக்கங்களுக்கு ஐஸ்வர்யா தான் காரணம்னு அந்த வீடியோல தனுஷ் ஐஸ்வர்யாவை பத்தி பெருமையா பேசியிருக்காரு. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.